பொலிட்டிக்கல் லீடர் ஜஸ்டிஸ் கர்ணன் பேசுகிறேன். என்னுடைய கட்சி ஆன்டி கரப்ஷன் லேர்னிங் பார்ட்டி, லஞ்ச ஒழிப்பு செயலாக்க கட்சி. என்னுடைய கட்சி ஈரோட்டில் பலாப்பழ சின்னத்தில் போட்டியிடுகிறது லஞ்ச ஒழிப்பு செயலாக்க கட்சி. கரூரில் லஞ்ச ஒழிப்பு செயலாக்க கட்சி பலாப்பழ சின்னத்தில் போட்டியிடுகிறது. கடலூரில் லஞ்ச ஒழிப்பு கட்சி பலாப்பழ சின்னத்தில் போட்டியிடுகிறது. நான் ஜஸ்டிஸ் கர்ணன் மத்திய சென்னையிலே பலாப்பழ சின்னத்தில் போட்டியிடுகிறேன். வாக்காளர் பெருமக்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள், வெற்றி பெற செய்யுங்கள். நாங்கள் பல விஷயம் நீதித்துறை பற்றி பேச இருக்கின்றோம். நீதித்துறையில் நடக்கிற கொடூரங்களை பற்றி நாங்கள் பார்லிமெண்ட்டில் பேச இருக்கின்றோம். நீதிபதிகள் கற்பழிப்பு, நீதிபதிகள் பணத்தை லஞ்சம் வாங்குது, அது பணத்தை வெளிநாட்டில் பதுக்கிறது, கொலை பண்ணுறது, கொலை பண்ண முயற்சி பண்ணுறது, ஜாதி வெறி காட்டுறது, இது மாதிரி irregularities பற்றி நாங்கள் பார்லிமெண்ட்டில் பேச இருக்கின்றோம். என்னுடைய கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை, நாங்கள் வெற்றி பெற்றால் ஜஸ்டிஸ் கர்ணன் பிராந்தி கடை திறக்கப்படும், ஜஸ்டிஸ் கர்ணன் சாராய கடை திறக்கப்படும், ஜஸ்டிஸ் கர்ணன் கல்லு கடை திறக்கப்படும். ஜஸ்டிஸ் கர்ணன் பிராந்தி குவார்டர் 75 ரூபா, ஜஸ்டிஸ் கர்ணன் ஒயின் குவார்டர் 50 ரூபா. அது மட்டுமா, ஜஸ்டிஸ் கர்ணன் குவார்டர் ஜஸ்டிஸ் கர்ணன் பிராந்தி இங்கிலாந்து நாட்டினுடைய ஃபார்முலாவை பின்பற்றி தான் நாங்கள் தயாரிக்கிறோம். அதோடு மட்டுமா, நாங்கள் லஞ்சம் வாங்கின நீதிபதிங்க பொண்டாட்டிங்களையும், ஜாதி வரி பிடிச்ச நீதிபதிங்க பொண்டாட்டிங்களையும், அருணாச்சல சீஃப் மினிஸ்டர் காளிப்பால கொலை செஞ்ச நீதிபதிகளோட பொண்டாட்டிங்களையும், ஹைகோர்ட் ஜட்ஜி தனபாலில் கொலை பண்ண நீதிபதிகளுடைய பொண்டாட்டிங்களையும், ஜஸ்டிஸ் கர்ணனை கல்கத்தா ஜெயிலில் கொலை பண்ண முயற்சி பண்ண நீதிபதி பொண்டாட்டிங்களையும், ஜஸ்டிஸ் கர்ணனை புழல் ஜெயிலில் கொலை செய்ய முயற்சி பண்ண நீதிபதிங்க பொண்டாட்டிகளையும் இலவசமாக உடல் உறவு கொண்ட திட்டத்தை கொண்டு வரும். அப்படி இலவசமாக உடல் உறவு கொள்கிற நீதிபதிகளுடைய மனைவிகளுடைய விவரங்கள் சொல்கிறேன். ஜஸ்டிஸ் கர்ணன் பிராந்தி குவார்டர் குடிச்சிட்டு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ஜெகதீஷ் சிங் ககார் பொண்டாட்டிய இலவசமாக நீங்கள் உடல் உறவு கொள்ளலாம். சுப்ரீம் கோர்ட் நீதிபதி தீபக் மிஸ்ரா மனைவியை நீங்கள் உடல் உறவு கொள்ளலாம் இலவசமாக. சுப்ரீம் கோர்ட் நீதிபதி செம்லேஸ்வர் பொண்டாட்டியை நீங்கள் இலவசமாக உடல் உறவு கொள்ளலாம் ஜஸ்டிஸ் கர்ணன் பிராந்தி குடிச்சிட்டு. சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ரஞ்சன் கோகோய் மனைவியை நீங்கள் உடல் உறவு பண்ணலாம் இலவசமான திட்டத்தில். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி மதன் லோக்கர் மனைவியை நீங்கள் இலவசமாக உடல் உறவு திட்டத்தில் உடல் உறவு கொள்ளலாம். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி பினாக்கி சந்திரகோசம் மனைவியை நீங்கள் உடல் உறவு கொள்ளலாம் இலவசமாக. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி குரியல் ஜோசப் மனைவியை நீங்கள் உடல் உறவு கொள்ளலாம் இலவசமாக. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி டிஎஸ் தாக்கூர் மனைவியை நீங்கள் இலவசமாக உடல் உறவு கொள்ளலாம். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி ராம் சுப்ரமணியம் மனைவி நீங்கள் இலவசமாக உடல் உறவு கொள்ளலாம். இது மாதிரி 3000 அரசியல் கட்சி இருக்குது. எந்த அரசியல் கட்சியுமே இது வரைக்கும் இலவசமாக உடல் உறவு கொள்கிற திட்டத்தை கொண்டு வரல. அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி சஞ்சய் கிஷன் கவுல் மனைவி சிவானி கவுலை கூட நீங்கள் இலவசமாக உடல் உறவு கொள்ளலாம். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி எம்எல் சுந்தரேஷ் மனைவி நீங்கள் உடல் உறவு கொள்ளலாம் இலவசமாக. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி ஹெச்எல் தத்து மனைவி நீங்கள் உடல் உறவு கொள்ளலாம் இலவசமாக. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி ஆர்கே அகர்வால் மகளை நீங்கள் இலவசமாக உடல் உறவு கொள்ளலாம். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி பானுமதியை நீங்கள் இலவசமாக உடல் உறவு கொள்ளலாம். இந்த விஷயத்தை நான் சுப்ரீம் கோர்ட்லேயே சொல்லியிருக்கிறேன். இந்த நீதிபதிங்க மனைவிங்கெல்லாம் உடல் உறவு கொள்கிற விஷயம் கண்டெம்ட் கேஸ் ஆஃப் 1 up to 70 டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க கவுண்டர் ஸ்டேட்மெண்ட்டில். அதே மாதிரி ஹைகோர்ட் ஜட்ஜி எம் சத்யநாராயணன் மனைவி நீங்கள் இலவசமாக உடல் உறவு கொள்ளலாம். ஹைகோர்ட் ஜட்ஜி ஏமலாதாவை நீங்கள் இலவசமாக உடல் உறவு கொள்ளலாம். ஹைகோர்ட் ஜட்ஜி மணிக்குமார் மனைவி நீங்கள் இலவசமாக உடல் உறவு கொள்ளலாம். ஹைகோர்ட் ஜட்ஜி பாரதாசன் மனைவி நீங்கள் இலவசமாக உடல் உறவு கொள்ளலாம். ஹைகோர்ட் அட்வொகேட் ஜெனரல் கே சுப்பிரமணியம் மனைவி நீங்கள் இலவசமாக உடல் உறவு கொள்ளலாம். ஹைகோர்ட் அட்வொகேட் ஜெனரல் கே சுப்பிரமணியம் மக ரம்யாவை நீங்கள் இலவசமாக உடல் உறவு கொள்ளலாம். ஹைகோர்ட் அட்வொகேட்டு ஆர் வைகை நீங்கள் இலவசமாக உடல் உறவு கொள்ளலாம். அட்வொகேட் ஹைகோர்ட் அட்வொகேட்டு தேவிகாவை நீங்கள் இலவசமாக உடல் உறவு கொள்ளலாம். ஹைகோர்ட் அட்வொகேட்டு சுதாராமலிங்கத்தையும் நீங்கள் இலவசமாக உடல் உறவு கொள்ளலாம். ஹைகோர்ட் அட்வொகேட்டு சி ராஜ்குமார் மனைவி நீங்கள் உடல் உறவு கொள்ளலாம் இலவசமாக. இந்த விஷயத்தை நான் ரிப்பீட்லேயே சொல்லியிருக்கிறேன். ரிப்பீட் நம்பர் 16181 of 22 கவுண்டர் செட்மெண்ட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி யாருடைய மனைவிலாம் நீங்கள் உடல் உறவு பண்ணலாம் இலவசமான திட்டத்தில் சொல்லிட்டு வந்துக்கிறேன். ஒரு இலவசமாக உடல் உறவு கொண்டு வர திட்டத்தை கொண்டு வந்து ஜஸ்டிஸ் கர்ணன் மட்டும்தான். ஹியூமன் லைஃப் சைக்கிளில்
செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் ஒரு சர்டன் பீரியட் வரைக்கும் தான். அது எசென்ஷியல் பீரியட். அதனால் அந்த உணர்ந்து தான் அந்த எலெக்ஷனில் இந்த தேர்தல் அறிக்கையில் கொடுக்குறேன். ஜஸ்டிஸ் கண்ணன் பிராந்தி குவார்டர் 75 ரூபா கொடுக்குறேன். எந்த இதுவரைக்கும் எந்த அரசியல் கட்சியாவது ஒரு குவார்டர் பிராந்தி 75 ரூபா கொடுத்துக்குதா? ஜஸ்டிஸ் கண்ணன் பிராந்தி மட்டும்தான் குவார்டர் 75 ரூபா. அது இங்கிலாந்து நாட்டுடைய ஃபார்முலா தயார் பண்ணி நாங்கள் கொடுக்குறோம். அது கொடுத்தோடனே செக்ஸ் ஃபீலிங் அதிகமாக ஆகும். அப்போ இது நான் சொன்னேன், இப்போ நீதிபதிகளுடைய மனைவிகளை நீங்கள் இலவசமாக உடல் உறுப்பு கொள்கிற திட்டத்தில் நீங்கள் உடல் உறுப்பு கொள்ளலாம். இப்படிப்பட்ட ஒரு மகதான திட்டத்தை கொண்டு வந்த ஒரே கட்சி ஆன்டி கரப்ஷன் டைனிங் பார்ட்டி. மக்கள் எண்ணி பார்த்து வாக்களிங்க. நீதிபதிகளை பற்றி பல விஷயம் நாங்கள் பார்லிமெண்ட்டில் பேச இருக்கின்றோம். பல விஷயங்களை பேச இருக்கின்றோம். ஆளுக்கு தகுந்த மாதிரி தீர்ப்பு கொடுக்கறது, லஞ்சம் வாங்கிட்டு தீர்ப்பு கொடுக்கறது, ஜட்ஜ்மெண்ட் அதிக வேலைக்கு விற்கிறது, அது ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்து லஞ்சம் வாங்கி கொடுக்குற புரோக்கர் இருக்கிறோம், அதை பற்றி பேசுகிறோம். நீதிபதிகளுக்கு பெண்களை கூட்டி கொடுக்குற புரோக்கர் இருக்கிறோம், அவனை பற்றி நாங்கள் பார்லிமெண்ட்டில் பேச இருக்கின்றோம். வாக்காளர் பெருமக்கள் எங்களுக்கு வாக்களிங்க. அன்னமட்டை கேஸு, கற்பழிச்ச கேஸு எக்மோர் கோர்ட்டில் இருக்குது. ஜஸ்டிஸ் கர்ண கொலை செஞ்ச கேஸு சேதப்பட்ட கோர்ட்டில் இருக்குது. தனபாலில் கொலை செஞ்ச கேஸு சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது. காரிகா கொலை செஞ்ச கேஸு சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது. அதோடு மட்டும் இல்லை, இந்த வழக்கு வந்து நேஷ்னல் எஸ்சிஎஸ் கமிஷனில் இருக்குது. நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் இந்த கேஸ் இருக்குது. அது இப்போ சிபிஐ என்கொயரி கேட்டிருக்கிறேன் சுப்ரீம் கோர்ட்டில். சிபிஐ என்கொயரி வந்தோன்னா நிறைய நீதிபதிகளை விலங்கு போட்டு ஜெயிலில் அடைக்க வேண்டியதாக இருக்கும். சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதிகளையும் விலங்கு மாட்டி ஜெயிலில் அடைக்க வேண்டியதாக இருக்கும். ஹைகோர்ட்டு நீதிபதிகளையும் விலங்கு மாட்டி ஜெயிலில் அடைக்க வேண்டியதாக இருக்கும். கொலை கேஸு, கற்பழிப்பு கேஸு, ஜாதி வரி பிடிச்ச கேஸு, அட்டெம்ப்ட் மர்டர் கேஸு, பணம் லஞ்சம் வாங்கின கேஸு, லஞ்சத்தை அவாலாவில் கொண்டு போய் வெளிநாட்டில்